Hello, my dear friends. Good evening. In this video, we are going to discuss one of the question asked in latest, that is June 2024 NET examination. In the question, this is a combination of the subject called Digital Logic Fundamentals plus Probability. இந்த ரெண்டு சப்ஜெக்டோட காம்பினேஷன்ல தான் இந்த கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு லவ்லி கொஸ்டின். ஈஸியா ஆன் த ஸ்பாட்ல பார்த்துட்டு கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பட் அதே ஒரு ப்ராப்ளம் தான் இதுலயும் இருக்கு. நம்ம அவசரப்பட்டுட்டோம்னா ஆன்சர் தப்பா போயிடும். ரொம்பவே காஷியஸா இருக்கணும். அதே நேரத்துல மார்க்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அருமையான கொஸ்டின் இது. அதனாலதான் இந்த கொஸ்டினை இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை படிச்சு இதோட மீனிங் என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A bit string of length 4 is generated at random. அப்ப என்னதான் ஜெனரேட் பண்றாங்கன்னா ஒரு 4 பிட் ஸ்ட்ரிங் தான் ஜெனரேட் பண்றாங்க. அத ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ். அட்லீஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ். ஓகேவா? மினிமம் 2 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் இருக்கணும். given that ஃபர்ஸ்ட் பிட் இஸ் 0 அப்படின்ட்டான். அப்போ இந்த கண்டிஷன்லாம் யாரு சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா the bit string of length 4 is generated at random. அப்போ 4 பிட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல்ல நார்மலா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அதுல என்ன நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா 4 பிட் அப்படின்னா 2 to the power 4 பாசிபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்ட்ரிங்ஸ் பாசிபிள். ஓகேவா? 16 ஸ்ட்ரிங்ஸ் பாசிபிள். the minimum possible string எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0000 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா 0001 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வரைக்கும் போவோம்னா 1111 வரைக்கும் போவோம். வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. அந்த 16 பிட் ஸ்ட்ரிங்கையும் நீங்க எழுதிருங்க. ஓகே? 0000 0001 0010 0011 0100 0101 0110 0111. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 8 முடிச்சிட்டோம். அடுத்த 8 1000 1001 1010 1011 1100 1101 1110 1111. ஸோ இதுதான் அந்த 16 ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 பிட்ஸ். இது எல்லாத்துலயுமே எவ்வளவு பிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 பிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லயும் 4 பிட்ஸ் தான் இருக்கு, லாஸ்ட் ஸ்ட்ரிங்லயும் தான் 4 பிட்ஸ் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூ. இதோட வேல்யூ என்னன்னா 0. திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்ட்ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூ. இதோட வேல்யூ என்னன்னா 15. அப்ப 2 to the power 4 பாசிபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 16 ஸ்ட்ரிங்ஸ் நீங்க ஜெனரேட் பண்றீங்கன்னா அதோட வேல்யூ எதுல இருந்து டெசிமல் அதோட வேல்யூ எதுல இருந்து இது வரைக்கும் இருக்குன்னா 0 to 15 வரைக்கும் இருக்கும். டெசிமல்ல அதோட வேல்யூ எது வரைக்கும் இருக்குன்னா 0 to 15 வரைக்கும் இருக்கும். எப்படி சார் 15ஓட முடியுது? பிகாஸ் நம்ம 0வை அக்கௌண்ட்ல எடுத்திருக்கோம். 0வை அக்கௌண்ட்ல எடுத்ததுனால டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ் வருதுன்னா 16 ஸ்ட்ரிங்ஸ் வருது. ஓகேவா? 15ஓட நின்றுது. ஐ பிலீவ் யூ ஆர் ஏபிள் டு. தட் இஸ் கால்ட் 0 to n minus 1. 0 to n minus 1. If you are taking n is equal to 16, so 0 to 16 minus 1, that is nothing but 0 to 15. So இதனால தான் உங்களுக்கு 15 ஸ்ட்ரிங் கிடைக்குது. This is very very basic. I hope you are able to understand. நான் இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். அப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா இது வந்து டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல்ஸோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. டிஎல்எஃப் ஓட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட்டுக்கு போகணும். செகண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். தட் இஸ் a bit string of length 4 is generated at random. So we have generated it. Now the second part. What is the probability that it contains at least 2 consecutive zeros given that the first bit is 0 அப்படிங்கிறான். அப்ப இதுக்குள்ளேயே 2 பார்ட் இருக்கு. ஓகே? என்ன சொல்றான்? what is the probability that it contains at least 2 consecutive zeros. எனக்கு என்ன வேணும்? மினிமம் 2 consecutive zeros வேணும். 2 consecutive zeros வேணும் அப்படின்னு சொல்லல. அதை மட்டும் சொல்லல. அதை சொல்லிட்டு என்ன பண்றான்? given that the first bit is 0ங்கறான். அப்ப ஃபர்ஸ்ட் பிட் 0வா இருக்கிறத கையில எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிட் 0வா இருக்கிறத கையில எடுத்துக்கிட்டு அதுல கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் 2 பேர் இருக்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னா கொஸ்டின்ல வருது. இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பிட் இஸ் 0. ஃபர்ஸ்ட் பிட் இஸ் 0 அப்படின்னா இந்த பிட் 0 0 0 0 0 0 0 0. ஸோ இது எல்லாமே என்னோட அக்கௌண்ட்ல வந்துரும். இது எல்லாமே என்னோட அக்கௌண்ட்ல வந்துரும். இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் பிட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 1ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது யாருமே அக்கௌண்ட்ல வர மாட்டான். ஃபர்ஸ்ட் இதை ஃபைனல் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பிட் இஸ் 0 கையில எடுத்துக்கிட்டீங்க. contains at least 2 consecutive. இப்ப செகண்ட் கண்டிஷன் வாங்க. contains at least 2 consecutive zeros. contains at least 2 consecutive zeros. எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. at least அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறான். at least. so 2 consecutive zeros இருக்கு. at least 2 consecutive zeros, 2 consecutive zeros, 2 consecutive zeros, 2 consecutive zeros. இல்ல இல்ல இல்ல. அப்ப ஓவராலா என்னோட சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளவு பேர் இருக்கான் அப்படின்னு கணக்கு கேட்டீங்கன்னா, என்னோட சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளவு பேர் இருக்கான்னா 16 பேர் இருந்தா, சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, 16 பேர் இருந்தா அதுல 8 பேர் அடி வாங்கிட்டு போயிட்டான். என் சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளவு பேர் தான் இருக்கான்னா 8 பேர் தான் இருக்கான். அந்த 8 பேர்ல சாட்டிஸ்ஃபை பண்றவன், கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றவன் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 பேர் தான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றான். சோ தி ஆன்சர் வில் பி 5/8. 5/8. ரைட்டா? சொல்றது புரியுதா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? சோ இப்ப தெளிவா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் லெங்த் 3 எடுத்துக்குங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் லெங்த் ஈக்குவல் டு 3 எடுத்துக்குங்க. அந்த லெங்த் ஈக்குவல் டு 3ல 2 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆன்சர் வரும்? ப்ரொவைடட் length equal to 3 2 consecutive ones வர்றது மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதோட ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டினை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ரைட்டா? அண்ட் இட்ஸ் a very beautiful question. நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, this is amalgamation of DLF and probability. DLF தெரிஞ்சா மட்டும்தான் இந்த 16 பிட் ஸ்ட்ரிங் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். இந்த 16 பிட் ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணா மட்டும்தான் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். அதனால இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். நிறைய பேர் மிஸ் பண்ண இடம், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவராலா இருக்கிற 16 எடுத்துக்கிட்டாங்க. 16ல 5 வருது, அதனால 5/16 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தாங்க. பட் தட் இஸ் ராங். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 3 5/8. Okay, I hope you really loved this question and this explanation. See you tomorrow in some other video. Try to do this homework on your own and comment me. Okay, please leave your comment. It give me happiness. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. And please do subscribe to our channel. Thank you so much. Bye bye.